ஸோ இதை நீங்கள் எப்படி வேணால் மாடிஃபை பண்ணிக்கலாம் உங்களோட சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி. சப்போஸ் இன்கேஸ் அவங்க அங்கேயே எங்களால் இந்த பேக்கேஜ் இல்லைப்பா, என்னால் ஆல்ரெடி நீங்கள் கரண்ட் கம்பெனியில் வாங்கினா அதே சேலரி தான் இங்கேயும் கொடுக்க முடியும், உங்களால் ஒர்க் பண்ணுமென்னு கேட்குறாங்க, என்ன பண்ணுவீங்க? ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா? நீங்கள் வந்து விட்டுறக்கூடாது இதே சேலரி தான் ஒர்க் பண்ணி சொல்லிட்டு. நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்குது, எனக்கு வேறு சுச்சுவேஷன் இருக்குது, இது எல்லாமே உங்கள் சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி தான். ஓகேவா? உங்ககிட்ட நீங்கள் ஆல்ரெடி சம்பாரிச்சு காசு 2-3 லட்சம் கையில் இருக்குது அப்படின்னா யூ ஜஸ்ட் கோ. ஓகேவா? அடுத்த மாதம் இஎம்ஐ இருக்குது, நான் ஆல்ரெடி காலி பண்ணிட்டேன் சம்பளத்தை மாதம் வரது அப்படின்னா யூ டோன்ட் ஹேவ் அ சாய்ஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட் 3 months யூ செக் மை சேலரிஸ். ஓகேவா? நீங்கள் ஆஃபர் பண்ணலாம் அப்போ. ஓகேவா? 3 மாதம் என்னோட ஒர்க்கை பாருங்கள், என்னோட ஒர்க் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இல்லை அப்படின்னா லெட்ஸ் மேக் த சேம் பேக்கேஜ். ஓகேவா? 25 நான் ஒர்க் பண்ணுறேன், பட் ஸ்டார்டிங்கில் எனக்கு இந்த பேக்கேஜ் கொடுங்க. இஃப் த பேக்கேஜ் இஸ் நாட் மேட்சிங் ஆஃப்டர் 3 months யூ கேன் ரெடியூஸ் டு 25 இந்த சேம் சேலரின்னு சொல்லுங்கள். ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டு 3 மாதம் அதே பேக்கேஜில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இன்க்ரிமெண்ட் கொடுக்க அப்படின்றது இட்ஸ் லிட்டரலி சூசைட். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க எந்த ஐடியாவும் கிடையாது. ஓகே, நீங்கள் ஒரு ஆஃபர் அங்கே அசைன் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட் 3 months என்னோட ஸ்கில்லை வந்து நீங்கள் ஃபஸ்ட் 3 months என்னோட ஸ்கில்லை வந்து பாருங்கள். ஓகேவா? என்னோட ஒர்க் கல்ச்சரை பாருங்கள், அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் கொடுக்குற பேக்கேஜ் வந்து ரீசனபிளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அங்கேயே தெரிஞ்சுக்க இல்லையா? நீங்கள் 40,000 rupees எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஒர்க் 40,000 மேலே இருக்குது, உங்களால் ப்ராஃபிட் நிறைய மேக் பண்ண முடியுது. அடுத்த 3 மாதத்தில் வந்து ஒரு 70,000-80,000 rupees உங்களால் மேக் பண்ணுறாங்க per month அப்படின்னா they literally continue the things, right? அவங்க ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் 3 மாதத்தில் உங்களால் ப்ரொடக்டிவிட்டி கொடுக்க முடியல அப்படின்னா they literally judge, right? உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே 2 இருக்குது. ஒன்று, நீங்கள் ப்ரூவ் பண்ணணும், 2வது அவங்க சேலரியை வந்து மாற்றாமல் இருக்கணும். ஸோ இது உங்களோட கான்ட்ரிபியூஷன் தான். இல்லை 3 மாதத்துக்கு அப்புறம் குறைக்கிறாங்க அப்படின்னா குறைச்சா என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஒர்க் பண்ணுறது ஒர்க் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுட்டு வேறு வேலைக்கு போங்க. இட்ஸ் யோர் சாய்ஸ், இட்ஸ் யோர் ரிஸ்க். ஓகேவா? ஏன்னா கம்பெனி அவங்க ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு ஒரு 3 மாதம் ஆஃபர் தந்திருக்காங்க, 3 மாதம் சேலரி பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேல் டெஃபினெட்லி எக்ஸ்பெக்ட், ரைட்? அது கண்டிப்பாக நீங்கள் ஃபில்பில் பண்ணணும். ஓகேவா?